திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலேயே திருவல்லம் திருக்கோவிலில் திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்பட்டது என்ற செய்தியினை கல்வெட்டு காட்டுகின்றது. சோழர்கள் காலத்தில் திருமுறைகள் ஒழுங்கு செய்யப்பட்டன, செப்பேடுகளிலும் எழுதப்பட்டன. பாடல் பெற்ற கோவில்களிலெல்லாம் திருப்பதிகங்கள் பாடும் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டனர். இசையோடு பொருள் உணர்ந்து பாடத்தக்க ஓதுவார்கள் நியமனம் பெற்றனர். திரு ஒற்றியூர் கோவிலில் தேவரடியார் 16 பேர் திருப்பதிகம் ஓதினார்கள். திரு ஆமாத்தூரில் குருடர் 16 பேர் ஓதுவாராக இருந்தனர். திரு தவத்துறையில் பிராமணர் 2 தேவாரம் ஓதினர். தஞ்சை பெரிய கோவிலில் 48 பேர் திருப்பதிகம் விண்ணப்பம் செய்தனர். இவ்வாறு பெரும்பாலான கோவில்களில் திருப்பதிகங்கள் ஓதப்பட்டு வந்தன. ஓதுவார்களை மேற்பார்வையிட தேவார நாயகம் என்ற அரசாங்க உயர் அலுவலாளர் ஒருவர் இருந்தார் என்ற செய்தியும் கல்வெட்டில் காண்கின்றோம். பெரிய கோவில்களில் திருக்கைக்கோட்டி என்னும் பெயர் கொண்ட மண்டபங்கள் இருந்தன. அவற்றுள் திருமுறை நூல்கள் வைத்து பாதுகாக்கப்பட்டன. அழிந்தவற்றை புதுப்பிக்கவும் ஏடுகளை பூசிக்கவும் அவற்றை மேற்பார்வையிடவும் ஒருவர் இருந்தார். அவர் தமிழ் விரகர் எனப்பட்டார். அவருக்கு மானியம் கொடுக்கப்பட்டது. சீர்காழி, திருக்காராயில், திருவேலிமலை, திரு உசாத்தானம் போன்ற கோவில்களில் இத்தகைய திருக்கைக்கோட்டி மண்டபங்கள் இருந்தது என்பதனை கல்வெட்டுக்கள் நமக்கு காட்டுகின்றன. திருச்சிற்றம்பலம்.